இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல கன்னியாகுமரியோட சூரிய உதய அழகை ரசிச்சுட்டு அப்புறம் ஏன் சூரிய உதயமும் சூரிய அஸ்தமனமும் இந்தியாவுல கன்னியாகுமரியில மட்டும் தெரியுதுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அதுக்காக இப்ப நம்ம விடிய காலம் 5 மணிக்கு இங்க வந்தாச்சு. வாங்க இப்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இயற்கையோட அந்த விடியற்கால சூரிய உதய அழகை பார்த்து ரசிக்கலாம். இப்ப டைம் பாத்தீங்கன்னா கரெக்டா 5:30 மணி ஆகுது. அமைதியான இந்த நேரத்துல அலையோட சத்தமும் அதோட கடலோட காற்று சத்தமும் தான் கேட்கும். அதோட திருவள்ளுவர் சிலையும் விவேகானந்தர் பாறையும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த லைட் வெளிச்சத்துல தெரிய ஆரம்பிக்கும். இங்க காலையில எப்படி சூரிய உதயத்தை பார்க்க மக்கள் கூடுறாங்களோ அதே மாதிரி மாலை நேரத்திலயும் சூரிய அஸ்தமனத்தை பார்க்க மக்கள் கூடுறாங்க. கன்னியாகுமரியோட சன்ரைஸ பார்க்க கடற்கரையில மக்களோட கூட்டம் மெதுவா வர ஆரம்பிக்குது. அப்படியே பாருங்க, மெதுவா வானம் ஆரஞ்சு கலர்ல மாற ஆரம்பிக்குது. கடலுக்குள்ள இருந்து சூரியன் மேல கொஞ்சம் கொஞ்சமா உதயமாகிற நேரம் வானமே பொன்னிறமா மாற ஆரம்பிக்குது. இங்க இந்த சூரியன் உதயத்துக்காகவே கூடுற மக்கள் சூரியனை பார்த்ததுமே சூரிய பகவானையும் சிவனையும் மனசார வேண்ட ஒரு ஆன்மீக உணர்ச்சியுமே உருவாகிற நேரம் இது. இப்ப டைம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5:45 6 மணி கிட்ட இருக்கும். இந்த ஒரு நிமிஷம் நம்ம வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு அனுபவத்தை தரக்கூடியதா இருக்கும். திரிவேணின்னு சொல்லப்படுற 3 கடல்களும் சங்கமிக்கிற கடற்கரையில முதல் வேலையா சூரிய உதயத்தை ரசிச்சுட்டு அப்புறம் தான் விவேகானந்தர் பாறை அப்புறம் திருவள்ளுவர் சிலையும் கண்டு ரசிப்பாங்க இங்க வர டூரிஸ்ட் மக்கள். கடலுக்குள்ள இருந்து மெதுவா ஏழுற சூரிய ஒளி 3 கடலும் ஒண்ணு சேர்ற இடத்துல வானம் பொன்னிறமா மாற அந்த சூரிய கதிர்கள் கடல் மேல கவிதை எழுத விவேகானந்தர் பாறையும் திருவள்ளுவர் சிலைக்கும் வெளிச்சம் காட்டுற அந்த ஒரு நிமிஷம் ஒரு கவிதை மாதிரி இருக்குல்ல. இந்தியாவிலேயே கன்னியாகுமரியில மட்டும்தான் சூரிய உதயம் மட்டும் இல்லாம சூரிய அஸ்தமனத்தையுமே சாயங்கால வேளையில பார்க்க முடியும். இப்போ சூரிய உதயத்தை பார்த்தாச்சு, அடுத்து யோசிக்கலாம் ஏன் இந்தியாவுல கன்னியாகுமரியில மட்டும் சூரிய உதயம் அப்புறம் அஸ்தமனம் ரெண்டையுமே ஒரே நாள்ல ஒரே இடத்துல பார்க்க முடியுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நம்ம இந்தியாவோட தென்கோடி முனையான கன்னியாகுமரியில வங்காள விரிகுடா கடல், அரபிக்கடல் அப்புறம் இந்திய பெருங்கடல்னு 3 பக்கமும் கடல் சூழ்ந்து இருக்குன்றத தெரிஞ்சுக்கணும். அப்படி சூரிய உதயம் என்னைக்குமே கிழக்கு பக்கம் தானே உதிக்கும். அதனால மேப்ல வங்காள விரிகுடா கடல் பக்கம் இருக்க திருச்செந்தூர், ராமேஸ்வரம் கிழக்கு பக்கம் இருக்கிற கடல்கள்ல சூரிய உதயம் மட்டும் பார்க்க முடியும். ஆனா சூரிய அஸ்தமனங்கிறது லேண்ட்ல மட்டும்தான் பார்க்க முடியும். ஆனா அதுக்கு ஆப்போசிட்டா சூரியன் என்னைக்குமே மேற்குல தான் மறையுன்ற கான்செப்ட வச்சு மேற்கு பக்கம் இருக்கிற அரபிக்கடல் சைடான கேரளா, கொச்சின் பீச்ல எல்லாமே சூரிய அஸ்தமனத்தை பார்க்கலாம். ஆனா சன்ரைஸ் நிலத்து மேலதான் நடக்கும். இப்படி இந்தியாவோட மேப்ல சென்ட்ரல் பாயிண்ட்ல இருக்க கன்னியாகுமரியை நம்ம பார்க்கும்போது கிழக்கு பக்கமும் மேற்கு பக்கமும் ஒன்று சேர்ற இடத்துல இருக்கிறதுனால 3 பக்கமும் கடல் சூழ இருக்கிறதால சூரிய உதயமும் சூரிய அஸ்தமனமும் இந்த ஒரே இடத்துல மட்டுமே பார்க்கிற ஆச்சரியமான விஷயம் இங்க நடக்குது. இந்த 3 கடல்களும் சங்கமிக்கிற இடத்தை திரிவேணி சங்கம்னு சொல்றோம். அது மட்டும் இல்லாம 3 கடல்களுமே நிறமும் கூட கருங்கடல், செங்கடல், பச்சை நிற கடல்னு நம்மளால பிரிச்சு பார்க்க முடியும். பூமியோட அரிதான அதுவும் நம்ம தமிழ்நாட்டோட இயற்கை அதிசயத்துல இந்த கன்னியாகுமரி கடலுமே சிறப்பானதுதான். மொத்தத்துல ஒரு டூரிஸ்ட் பிளேஸாவும் யாத்ரீகர்கள் புனித ஸ்நானம் செய்யற இடமாவும் திகழ்ற கன்னியாகுமரியோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் செஞ்சு உங்க மதிப்புள்ள கமெண்ட்ஸ் எழுதி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.